இந்த தாவேக அரசாங்கம், இந்த விஜய் அவர்களுடைய ஏவல் துறையா இருக்கக்கூடிய காவல்துறை, திமுகவினுடைய விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன வலுக்கட்டாயமா கைது பண்றாங்க. எந்த ஒரு ப்ரொசீஜரும் இல்லாம கைது பண்றாங்க. நான் எந்த இடத்துலயுமே மார்க்கண்டேயன் பேசுனது சரிதான். அவர் சரியா தான் பேசினாருன்னு நான் சொல்லல. சரியா? அவர் பேசுனதுக்கு நீ கைது பண்ற. அந்த கைது நியாயமான கைதாடான்னு தான் நம்ம கேட்கிறோம். நீ பண்ண கைது நியாயமான கைதா? நியாயமா ப்ரொசீஜர் படி தான் நீ அவர கைது பண்ணியா? ஸ்பீக்கர் கிட்ட நீ ஒப்புதல் வாங்கிட்டு, இல்ல ஆளுநர் கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் நீ வந்து கைது பண்ணியா? இல்ல. இப்ப இந்த நெறைய மானஸ்தனுங்க, சோத்துல உப்பு போட்டு திங்கக்கூடிய மானஸ்தனுங்கலாம் திங்கிறாங்களான்னு தெரியல. இந்த நாய்ங்கலாம் வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்கிறானுங்க. "எப்படி நீ வந்து இப்படி பேசுற? என்ன ஒரு அறிவுடா உனக்கு? அவரு முதலமைச்சர பேசுவான், நாங்கலாம் அமைதியா இருக்கணுமா? அந்த கைது சரிதான்." அப்படின்னு நியாயப்படுத்தி பேசுறாய்ங்க. சரி, கைது சரி. இதே வாய் இருக்குல்ல, இப்ப நீ பேசக்கூடிய இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாயி. இந்த வாய வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணியிருக்கணும்னா, உன் கட்சியில ஒரு பொண்ணு, உன் கட்சிக்கார நபர்களால பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறா. அந்த பொண்ணு உங்க கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு எம்.எல்.ஏவ அந்த லாட்டரி விக்கிற ஒருத்தன் இருக்கான். சரவணன்னு சொல்லி. அவன வந்து கை காட்டுறான். சரியா? அந்த புள்ள வந்து அவன வந்து கை காட்டுது. இப்ப நீ எல்லாம் மானஸ்தன். சோத்துல உப்பு தான் போட்டு திங்கிற. எந்த டேஷையும் அள்ளி போட்டு வரண்டி நீ வரட்டு வரட்டுன்னு திங்காம நீ நல்ல மானஸ்தன்னா, நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ அந்த புள்ளைக்கு ஆதரவா பேசியிருக்கணும். ஒரு நாய் பேசல. ஒரு நாய் பேசல. சரியா? தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல குழந்தைகள் பாலியல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க. 30க்கும் மேற்பட்ட கேஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல 20 கேஸ் தாவேக்கா கட்சிக்காரன் இன்வால்வ்டு. அவன் தான் அக்யூஸ்டு. சரியா? 200க்கும் மேல இங்க பாலியல் குற்ற சம்பவம் நடக்குது. அதுல பாதிக்கு பாதி தாவேக்காக்காரன் தான் சிக்குறான். சரியா? இன்னைக்கு அந்த மார்க்கண்டேயன் கைதை எதிர்த்து நான் பேசிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக, நீங்கலாம் வாய்க்கு வக்கனையா பேசுறீங்கல்ல, அந்த வாய்க்கு வக்கனையா பேசக்கூடிய நாய்ங்கள்லாம் அந்த பிரச்சனைக்கு பேசியிருக்கணும். சரியா? குறைந்தபட்ச குறைந்தபட்ச ஒரு நடவடிக்கை மயிராவது நீ எடுத்திருக்கணும். ஒரு மயிர் எடுக்கிறது இல்ல. அ ஒருத்தன் பவுடர் கசக்குறான். அது என்ன பவுடர், என்ன மாத்திரை, என்ன சப்ஸ்டன்ஸ் நமக்கு தெரியல. அது சம்பந்தப்பட்டு பெரிய விவாத பொருளே தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுது. ஏன் நேஷனல் மீடியாவே எடுத்து வச்சு பேசுறாய்ங்க. அது சம்பந்தப்பட்டு ஒரு சின்ன ஒரு விசாரணை. சம்பந்தப்பட்ட நபர் எவன் மாத்திரைய கசக்குறானோ, அவன கூப்ட்டு அவனுக்கு மெடிக்கல் செக்கப் எடுக்கிறதுக்கு துப்பு இல்லாத துப்புக்கட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். மானங்கெட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம்.